வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோல மீல் மேக்கர் வச்சு ரிச் அண்ட் கிரீமியா ஒரு கிரேவி ரெசிபி தான் பண்ண போறோம். இந்த கிரீமி நவாபி சோயா கறி ரெசிபி பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. புலாவ், ஜீரா ரைஸ், ரோட்டி எல்லாத்துக்கூடயுமே ரொம்ப நல்லா இருக்கும். நவாபினாலே ரிச் தானங்க, அதனால அந்த ரிச்னஸை நம்ம இன்னைக்கு ஃப்ரெஷ் கிரீம் வச்சு கொண்டு வர போறோம். இது எப்படி பண்ணுங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முதல் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சோயாவை வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கு கடாயில் நிறைய தண்ணி சேர்த்து தண்ணியிலேயே கொஞ்சமாக உப்பு, எண்ணெய் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே 2 கப் சோயா அதில் சேர்த்துருங்க. நான் இன்னைக்கு பெரிய சைஸ் சோயா தான் யூஸ் பண்ண போகிறேன். தண்ணியில் மறக்காமல் உப்பு சேர்த்துருங்க, அப்போ தான் சோயா கூட உப்பு இறங்கும். இப்போ சோயா நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் கொதிக்க விட்டுக்கலாம். ஹார்ட்லி உங்களுக்கு ஒரு 2 to 3 மினிட்ஸில் சோயா சாஃப்ட் ஆகிடும். சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா வெந்நீர் எல்லாத்தையும் வடிச்சிட்டு இந்த சோயா மட்டும் எடுத்துட்டு பச்சை தண்ணியில் சேர்த்துருங்க. நீங்க கையில அமுத்தி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு சோயா வெந்துட்டா இல்லையான்னு. நீங்க பச்சை தண்ணியில சேர்க்கும் போது சோயா இன்னும் குழையாம இருக்கும், உங்களுக்கு குக்கிங் ப்ராசஸ் ஸ்டாப் ஆயிடும். இப்போ சோயாக்குள்ள இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா கையில போட்டு புழிஞ்சு எடுத்துக்கலாம். புழிஞ்சு வச்ச சோயாவை தனியாக ஒரு பவுல்ல எடுத்து வச்சிருங்க. கிரேவியில சேர்த்து கொதிக்க விடும் போது சோயா இன்னும் கொஞ்சம் குக்காயி குழையாம இருக்கிறதுக்காக நம்ம சோயாவை ரோஸ்ட் பண்ணிக்க போறோம். அதுக்கு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம அதை வேக வச்சு புழிஞ்சு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த சோயாவை சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம்ல ஒரு 2 நிமிஷத்துக்கு ஸ்டிர் பண்ணீங்கன்னா வெளியில பாத்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் கலர் கோட்டிங் வரும். அந்த மாதிரி வர வரைக்கும் நீங்க அப்படியே கலரிட்டே இருக்கணும். வந்ததுக்கு அப்புறமா தனியா எடுத்து ஒரு பவுல்ல வச்சிடுங்க. நான்ஸ்டிக் கடாயா இருந்தா உங்களுக்கு ஒட்டாம வரும். இந்த மாதிரி பண்ணுறதுனால சோயாக்குள்ள இருக்கிற மாய்ஸ்சருமே நம்மளுக்கு ட்ரை ஆயிடும். கிரேவிக்கு ஒயிட் பியூரி ஒன்று பண்ண போறோம். அது கடாயில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இல்லைன்னா கொஞ்சமா வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு 2 பச்சை ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் கூடவே ஒரு 6லேருந்து 7 பெரிய பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். எவ்வளவு பூண்டு சேர்க்குறீங்களோ அதே அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு கூடவே ஒரு மேஜரான இன்கிரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம். 1 கப் அளவுக்கு மெலிசா ஸ்லைஸ் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம், இஞ்சி, பூண்டு அப்படியே அந்த எண்ணெயில பிரட்டி விட்டுட்டு இந்த வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்டா ஆகிறதுக்காக நம்ம தண்ணி சேர்த்துட்டு வேக வச்சுக்க போறோம். காரத்துக்கு இதுலயே நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டேன். இந்த கிரேவி ஒயிட் கலர்ல இருக்கணுங்கிறதுக்காக நம்ம காஞ்ச மிளகாவோ மிளகா பொடியோ எதுவும் யூஸ் பண்ண போறது இல்லைங்க. அதனால காரம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் மிளகுலேருந்து தான் வரும். ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துருங்க. இப்போ இந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு, முந்திரி பருப்பெல்லாம் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா அப்படி கண்ணாடி மாதிரி ஆயிடும். அது வரைக்கும் நீங்க வேக வரணும். அப்பதான் உங்களுக்கு பியூரி பார்த்தீங்கன்னா நல்லா ரிச் அண்ட் கிரீமியா நைஸா அரைப்படும். வெங்காயம் என்ன டிரான்ஸ்பரண்டா ஆனதுக்கு அப்புறமா தண்ணி எல்லாம் வத்துற வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி இதுலயே 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நீங்க அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த மிக்சர் தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுட்டு ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மிக்சி ஜாருக்கு மாத்திட்டு நைஸா அரைச்சிக்கலாம். அரைக்கும் போது உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டா இந்த கடாயை அப்படியே அலம்பிட்டு அந்த தண்ணியை சேர்த்துட்டு நைஸா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த ஒயிட் மிக்சர் தான் நம்ம கிரேவிக்கு பேஸ், ஒரு திக்கனிங் ஏஜென்ட்னு கூட சொல்லலாம். இந்த கிரேவி பேஸ் பண்றதுக்கு தக்காளி எதுவுமே தேவையில்லைங்க. செம்ம ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கும். மிக்சியில போட்டு அரைக்கும் போது சூடா அரைச்சிடாதீங்க, வெளியில தெளிக்கும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்ச இந்த விழுத தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்று சேர்க்க போறோம். கடாயில 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இல்லைன்னா வெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருங்க. கரம் மசாலா சேர்த்த உடனே உங்களுக்கு கருகாம இருக்கணும். அதனால உடனே நம்ம அரைச்சி வச்ச விழுத இதுல சேர்த்துடலாம். டக்குன்னு நம்ம அரைச்ச அந்த வெள்ளை வெங்காயம் விழுத சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்க கலரா திக்காயிட்டே போகும். அதனால தேவைப்பட்டா கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்றதுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. மிக்சி ஜார் அலம்பிட்டு சேர்க்கிற தண்ணியே நம்மளுக்கு கரெக்டா தான் இருக்கும். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம சோயா வேக வைக்கும் போது உப்பு சேர்த்து தான் வேக வச்சிருக்கோம். ஸோ உப்பு சேர்க்கும் போது கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா தளன்னு கொதிக்கட்டும். கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற அந்த சோயாவை இதுல சேர்த்துடலாம். உங்களுக்கு இன்னும் நல்லா ரிச்சா வேணும்னா நீங்க சோயாவை கார்ன்ஃபிளவர்ல கோட் பண்ணிட்டு எண்ணெயில பொரிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா கூட கிரேவியில சேர்த்துக்கலாம். சோயா சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விடுங்க. கொதிக்கும் போதே ஒரு ஸ்வீட்னஸ்க்காக டீஸ்பூன் ஆஃப் சுகர் சேர்த்துக்கிறேன். ஃப்ளேம் லோக்கு மாத்திடுங்க. ஒரு 1/2 கப் ஃப்ரெஷ் கிரீம் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் கிரீம் சேர்த்ததுக்கு அப்புறமா நீங்க உடனே கலந்து விட்டுறணும். அப்பதான் உங்களுக்கு கிரீம் திரியாம இருக்கும். ஹை ஃப்ளேம்ல வச்சு சேர்த்தீங்கன்னா கண்டிப்பா கிரீம் திரிஞ்சு போயிடும். கிரீம் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு டார்க் பிரைட் ஒயிட் கலர் வந்துடும். ரொம்ப திக்கா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க தண்ணி சேர்த்துட்டு கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பால் கூட சேர்த்துக்கலாம். நல்லா தளத்தலன்னு கொதிக்கிட்டோம். 2 டீஸ்பூன் கசூரி மேத்தி மேல அப்படியே கிரஷ் பண்ணி சேர்த்துருங்க. நல்லா வாசனையா இருக்கும். கசூரி மேத்தி தான் பாத்தீங்கன்னா அந்த நார்த் இந்தியன் கிரேவி ஃபிளேவர் நம்மளுக்கு கொண்டு வரும். கசூரி மேத்தி சேர்த்ததுக்கு அப்புறம் வீடே அப்படியே செம்மையா வாசனை மணக்க ஆரம்பிச்சிடுங்க.
கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் இருக்கும் போதே ஒரு 1/4 கப் அளவுக்கு நல்லா பீட் பண்ண தயிர் சேர்த்துக்கலாம். தயிரும் க்ரீமும் சேர்க்கும் போது நம்மளுக்கு ஒரு சார் க்ரீம் டேஸ்ட் வரும். கிரேவியில் ஒரு புளிப்புத்தன்மை இல்லாமல் இருந்தது இல்லையா, அதை இந்த தயிர் கொடுக்கும். தயிர் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 கொதி வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. உங்களுக்கு இன்னும் நல்லா ரிச்சாக சர்வ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே கொஞ்சம் குங்குமப்பூ தூவி கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். அது ஆப்ஷனல் தான். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.